உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். புலம்பெயர் தமிழர்களால் ஆபத்து, ராஜபக்ஷ தரப்பினர் முக்கிய அறிவிப்பு. யாழ் போதனா வைத்தியசாலையின் காவலாளியை கடித்த நபர். இலங்கை செல்லும் அச்சத்தில் புலம்பெயர் தமிழர்கள். முன்னாள் எம்பி கைது, நடந்தது என்ன? திருகோணமலை துறைமுகத்திற்கு அழைத்து வரப்பட்ட மியன்மார் ஏதிலிகள். அமெரிக்க மாகாணம் ஒன்றில் பறவை காய்ச்சல் தீவிரம், அவசர நிலை பிரகடனம். இனி விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிற்கு எதிராக டயஸ்போராக்கள் செயற்பட்டு வருவதாகவும் வெளிநாடுகளில் இருக்கும் பிரிவினைவாத கொள்கை உடையவர்களால் அவருக்கு அச்சுறுத்தல் உள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் டி.வி. சானக தெரிவித்துள்ளார். ராஜபக்சர்களை பழிவாங்கும் வகையில்தான் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு குறைக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். இதேவேளை முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு முறையற்ற வகையில் குறைக்கப்பட்டுள்ளது. 30 வருட யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க, மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் கோட்டாபய ராஜபக்ஷ ஆகியோர் கடுமையான தீர்மானங்களை எடுத்தனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ 30 வருட கால யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு உறுதியான தீர்மானத்தை எடுத்ததால் தான் இந்த நாட்டில் ஜனநாயகம் மற்றும் நடைமுறையில் உள்ளது என்பதை அனைவரும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார். முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு தொடர்பில் பரிந்துரைகளை முன்வைத்துள்ள குழுவின் அறிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது. ராஜபக்சர்களை பழிவாங்கும் நோக்கத்தில் தான் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு குறைக்கப்பட்டு ராணுவ பாதுகாப்பை முழுமையாக நீக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் டயஸ்போராக்களும் பிரிவினைவாத கொள்கை உடையவர்களும் இன்றும் ராஜபக்சர்களுக்கு எதிராகவே செயற்படுகிறார்கள் என்பதை அரசாங்கம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மதுபோதையில் நுழைந்த நபரொருவர் அங்கிருந்த காவலாளியை கடித்து காயப்படுத்திய சம்பவம் ஒன்று நேற்று இடம்பெற்றுள்ளது. மதுபோதையில் நோயாளர் விடுதிக்குள் நுழைய முற்பட்டவரை வைத்தியசாலை காவலாளி தடுக்க முற்பட்ட போது இவ்வாறு குறித்த நபர் காவலாளியை கடித்து காயப்படுத்தியுள்ளார். இதனை அடுத்து 35 வயது மதிக்கத்தக்க அந்த நபர் காவலாளிகளால் பிடிக்கப்பட்டு யாழ்ப்பாண போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார். காயமடைந்த காவலாளி யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை விடுதியில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். அண்மையில் பிரித்தானிய பிரஜையான இலங்கை தமிழர் கைது செய்யப்பட்டமையானது அனைத்து புலம்பெயர் ஈழத் தமிழர்களையும் பாதித்துள்ளது என்று ஜனாதிபதி சட்டத்திரணி கே.வி. தவராசா தெரிவித்துள்ளார். இவ்வாறான கைதுகளினால் புலம்பெயர் தமிழர்களின் வெளிநாட்டு முதலீடுகள் குறைவடைவதுடன் சுற்றுலாத்துறையிலும் பாரிய பாதிப்புகள் ஏற்படுத்தும் என்றும் அவர் கூறினார். இதேவேளை உலக தமிழர் பேரவையின் பேச்சாளர் சுரேந்திரன் மற்றும் உலக தமிழர் பேரவையின் நிர்வாகிகளுடன் இணைந்து பிரித்தானிய பிரஜையான இலங்கை தமிழர் விடுதலை புலிகளின் மீள் உருவாக்கத்திற்காக நிதி திரட்டி இலங்கைக்கு அனுப்பியதாக 2012ஆம் ஆண்டு குற்றப்புலனாய்வு பிரிவினரால் நீதிமன்றில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டதுடன் அவருக்கு எதிராக பயண தடயம் விதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் குறித்த பிரித்தானிய பிரஜை தனது தாயாரின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்வதற்காக கடந்த நவம்பர் மாதம் 30ஆம் தேதி இலங்கைக்கு வருகை தந்தபோது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கு கடந்த 17ஆம் தேதி கொழும்பு நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் சந்தக நபர் சார்பில் ஜனாதிபதி சட்டத்திரணி கே.வி. தவராசா முன்னிலையாகியிருந்தார். இதையடுத்து ஜனாதிபதி சட்டத்திரணி கே.வி. தவராசாவின் வாதத்தை அடுத்து கொழும்பு நீதிமன்றால் கைது செய்யப்பட்ட பிரித்தானிய பிரஜையான தமிழர் விடுதலை செய்யப்பட்டார். இந்த நிலையில் பிரித்தானிய பிரஜை தொடர்பான வழக்கு அனைத்து புலம்பெயர் தமிழர்கள் மத்தியிலும் இலங்கைக்கு பயணம் செய்யும் விடயத்தில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று ஜனாதிபதி சட்டத்திரணி கே.வி. தவராசா தெரிவித்துள்ளார். முன்னாள் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் வவுனியா மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான குலசிங்கம் திலீபன் இன்று காலை வவுனியா மாவட்ட நிதி மோசடி குற்றப்பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். வன்னி மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரின் பிரத்யேக செயலாளரும் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஈழமக்கள் ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிட்ட வேட்பாளருமான கிறிஸ்தோபர் தினேஸ் என்பவரை நேற்றைய தினமிரவு வவுனியா மாவட்ட நிதி மோசடி குற்றப்பிரிவினர் காசோலை மோசடி முறைப்பாட்டில் கைது செய்தனர். இந்த நிலையில் அவர் வழங்கிய வாக்குமூலத்தை தொடர்ந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் குலசிங்கம் திலீபன் இன்று காலை வவுனியா மாவட்ட நிதி மோசடி குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார்.
கடற்படையினரால் பொறுப்பேற்கப்பட்ட மியன்மார் ஏதிலிகள் இன்று காலை திருகோணமலை துறைமுகத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். இவ்வாறு அழைத்து வரப்பட்டவர்களில் 25 சிறுவர்களும் கர்ப்பிணி பெண் உள்ளிட்ட 30 பெண்களும் அடங்குவதாக கடற்படை ஊடக பேச்சாளர் கேப்டன் கயன் விக்ரமசூரிய தெரிவித்துள்ளார். 100க்கும் மேற்பட்ட மியன்மார் ஏதிலிகளுடன் பயணித்த மீன்பிடி படகொன்று முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்பகுதியை நேற்று வந்தடைந்தது. இந்த நிலையில் அவர்களுக்கான உதவிகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்ததுடன் அவர்களை கரைக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அமெரிக்காவில் பறவை காய்ச்சல் என அறியப்படும் வைரஸ் மனிதர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதை அடுத்து கலிபோர்னியா ஆளுநர் கவின் நியூஸும் அவசர நிலையை பிரகடனம் செய்துள்ளார். வெளியான தகவலின் அடிப்படையில் கலிபோர்னியாவில் மட்டும் 34 பேர்களுக்கு பறவை காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரியவிருக்கிறது. தெற்கு கலிபோர்னியாவில் உள்ள பண்ணைகளில் கறவை மாடுகளில் பாதிப்பு கண்டறியப்பட்டதை தொடர்ந்து புதன்கிழமை அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. கவர்னர் அலுவலகம் அளித்துள்ள விளக்கத்தில் இந்த முடிவானது கண்காணிப்பு முயற்சிகளை மேம்படுத்துவதற்காகவும் வைரஸின் பரவலை கட்டுப்படுத்தவும் குறைக்கவும் மாகாணம் தழுவிய அவசர நிலையை அறிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர். எனினும் மனிதர்களிடமிருந்து மனிதர்களுக்கு காய்ச்சல் பரவியுள்ளதாக கலிபோர்னியாவில் இதுவரை உறுதி செய்யப்படவில்லை என்றும் பாதிப்பிற்குள்ளான 34 பேர்களும் பாதிக்கப்பட்ட கால்நடைகளுடன் நேரடி தொடர்பில் இருந்தவர்கள் என்றும் கவர்னர் அலுவலகம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புலம்பெயர் தமிழர்களால் ஆபத்து, ராஜபக்ஷ தரப்பினர் முக்கிய அறிவிப்பு. யாழ் போதனா வைத்தியசாலையின் காவலாளியை கடித்த நபர். இலங்கை செல்லும் அச்சத்தில் புலம்பெயர் தமிழர்கள். முன்னாள் எம்பி கைது, நடந்தது என்ன? திருகோணமலை துறைமுகத்திற்கு அழைத்து வரப்பட்ட மியன்மார் ஏதிலிகள். அமெரிக்க மாகாணம் ஒன்றில் பறவை காய்ச்சல் தீவிரம், அவசர நிலை பிரகடனம். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.